பிக் பாஸ் அந்த பிக் பாஸ் ஷோவை ஹோஸ்ட் பண்ற மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் இவர்களை பற்றியெல்லாம் இந்த ராயன் என்ற ஒருத்தன் லைவ்ல ரொம்ப தப்பா பேசிக்கொண்டிருக்கான். அதாவது பிக் பாஸுக்குள்ள இந்த நபர்கள் வரணும், இந்த நபர்கள் வரக்கூடாது, இவங்களால இந்த ஷோவை கெட்டு போச்சு அப்படின்ற ரீதியில பேசுறதுக்கு இந்த ராயனுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த ராயன் என்றவன் யாரு? சோ இதே போல விடயம் இந்த சீசன் 8 தெலுங்குல நடந்துச்சு. பிக் பாஸை பற்றி தப்பா பேசியிருந்தாங்க, உள்ளுக்குள்ள வந்த போட்டியாளர்களை பற்றி தப்பா பேசியிருந்தாங்க. நாகார்ஜுனா சார் அவர்கள் அவனை வெளியில போ அப்படின்னு சொல்லி அவன் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டு, ஆனா அந்த வீக் அவனை வெளியில அனுப்பியிருப்பாங்க. சோ இது கண்டிப்பா இந்த தமிழ்ல நடக்கணும் அப்படி என்பதால் மக்களோட விருப்பம். என்ன நடந்துச்சு அப்படி என்பதை பார்க்கலாம். இந்த ராயன் போற போக்க பார்த்தா எப்படி எங்கேயோ கைகலப்புல முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி பயமா கிடக்கு. அந்த அளவுக்கு வன்மத்துல செயற்பட்டு கொண்டிருக்கார் மக்களே. ஆல்ரெடி இவருக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்திருக்கணும், கொடுக்காம தப்பியாச்சு. கண்டிப்பா இந்த வாட்டி கொடுக்கப்படணும் அப்படி என்பதான் மக்களோட விருப்பம். சோ அதாவது இந்த பிக் பாஸ் ஷோக்கு பேச்சாளர்கள் வரக்கூடாதாம், இதுவரைக்கும் வந்ததில்லையாம். பேச்சாளர்களை விட்டா அந்த ஷோவை நாசப்படுத்திடுவாங்களாம், வாயை மட்டும் வச்சுதான் அவங்க கொண்டு போவாங்களாம் அப்படின்ற ரீதியில அவர் பேசி கொண்டிருக்காரு. யார் கூடனா பவித்ரா சௌந்தர்யா கூட, அந்த ரெண்டுமே ஜிங்ஜாக் போட்டு கொண்டிருக்கு. விக்ரமன் அப்படின்ற ஒருத்தர் பிக் பாஸ் 6 தமிழ்ல வந்தாரு, அவர் சிறந்த பேச்சாளர். பிக் பாஸ் 7 தமிழ்ல அன்னபாரதி அப்படின்றவங்க ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க குவாலிஃபைட் பேச்சாளர். அதுக்கப்புறம் சீசன் 4ல அறந்தாங்கி நிஷா அவங்க வந்தாங்க, அவங்க சிறந்த பேச்சாளர். அதற்கு முதல் இமான் அண்ணாச்சி அவர்கள் வந்தாங்க, ராஜு ஜெயமோகன், இவங்கெல்லாம் ஏதோ ஒரு ரீதியில பேச்சாளர்கள், பட் குவாலிஃபைட் பேச்சாளர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா அவங்க பேச்சாளர்கள் வந்தா இந்த ஷோவை கெடுத்துருவாங்க, அவங்க பேசி பேசி டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படி என்பது எந்த ரீதியில ஒரு மூளை ராயண்ட மூளை வேலை செய்யுது அப்படின்னு எனக்கு தெரியல. அது எல்லாத்தையும் விட இந்த பிக் பாஸ் 8 தமிழ்ல கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல அதிகமான டாஸ்க் வின் பண்ணது முத்துக்குமரன் அவர்கள். அவர் பேச்ச மட்டுமில்ல நிறைய விடயங்கள் டாஸ்க் பண்ணியிருக்காரு. பிக் பாஸ் கொடுத்த அத்தனை வேலைகளும் பண்ணியிருக்காரு. இவங்க எழுந்திருக்க ஒரே ஒரு ஆளு முத்துக்குமரன். எல்லா வேலைகளும் இவங்களை விட 10 மடங்கு சிறப்பா பண்ண ஒருத்தரை பத்தி இவனுக்கு பேசுறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. அது எல்லாத்தையும் விட இவரெல்லாம் ஒரு ஆள் என்று மதிச்சு இவரை பிக் பாஸ் ஷோக்குள்ள போட்ட அந்த பிக் பாஸ் கமிட்டி, அந்த ஷோவை நடத்துற ஹோஸ்ட், அவங்களுக்கு ஒரு இழுக்கு வர்ற மாதிரி பேசுவதற்கு இவர் யார், இவருக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்ற கேள்வி வருது. பொதுவா இவர் இப்படி முத்துக்குமரன் அவர்களை பேச்சாளர் வாயை மட்டும் வச்சுதான் இவன் வின் பண்ணியிருக்கான், இப்படியான நபர்களை உள்ளுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒருத்தருடைய ப்ரொஃபஷனல்ல ஒருத்தருடைய திறமைய ரொம்ப தனிப்பட்ட ரீதியில தனிப்பட்ட தாக்குதல் நடக்குது. இதெல்லாம் மிகப்பெரிய தவறான எக்ஸாம்பிள். பார்க்கிற குழந்தைகள் இருந்து பல பேருக்கு இது மன உளைச்சலா இருக்கு, தவறான ஒரு பாடமா அமையுது. சோ பார்க்கிற எங்களுக்கே இப்படி கோபம் வருது அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் முன்னுக்கு இவன் இப்படி பேசக்குள்ள ஃபர்ஸ்ட் இவன் பேச மாட்டான், அவனுக்கு தைரியம் இல்லை. சப்போஸ் இவன் பேசிட்டான் அப்படின்னா கண்டிப்பா முத்துவோட என்ன இவன் பண்றான்னா, இவனும் சரி இந்த ஜாக்லின், பவித்ரா, மஞ்சரி, சௌந்தர்யா, ராணவ், இப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்றாங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் ஏதாவது கைகலப்பில் எடுபடணும், அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படணும், அவருடைய அந்த மனசை குழப்பணும், அவருடைய நடுநிலையை குழப்பணும் அப்படி என்பதற்காக எக்கச்சக்கமான வார்த்தைகளை விட்டு கொண்டிருக்காங்க, ட்ரிகர் பண்ணி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு ராயன் பேசுறது மிக மிக தரக்குறைவான வார்த்தை, தரம் தாழ்ந்து பேசியிருந்தாரு. சோ இவங்க அக்கா வந்தாங்கல்ல, அப்பவே தெரிஞ்சுட்டு இவர் எப்படிப்பட்ட நபர் அப்படி என்பது. அவ்வளவு தூரம் வன்மம் ஏண்டா உழைச்சி சாப்பிடுறான், அடுத்தவன் முன்னுக்கு போறான் அப்படின்னா நீ ஏன்டா பொறாமப்படுறான், உங்ககிட்ட திறமை இருந்தா அதை நீ காமி அப்படின்றதான் மக்கள் இவருக்கு கொடுக்கிற பதில். மக்களை எத்தனை பேர் அந்த ராயன் இப்ப பேசின விடயங்களை நீங்க லைவ்ல பார்த்தீர்கள், உங்களுக்கு எவ்வளவு தூரம் கோபம் வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. இவன் பேசுறதுல ஒரு சட்டு கூட உண்மையும் இல்லை, நேர்மையுமே இல்லை, அத்தனை பித்தலாட்டமும் பண்ணது இந்த ராயன். இதற்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பல பேர் இந்த ராயனை பத்தி பேசிக்கொண்டிருக்காங்க. சோ தயவு செய்து அந்த வீடியோக்கள், என்னோட வீடியோக்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க மக்களே. இவர் பேசுற அந்த விடயம் பிக் பாஸ் ஷோவை பத்தி, மக்கள் செல்வனை பத்தி, அதாவது பேச்சாளர்கள் இதற்கு முதல் வரையிலையாம், பேச்சாளர்களை விட்டு வாயை மட்டும் வச்சுலாம் கொண்டு போவாங்களாம், இது சரியில்லையாம் அப்படின்னு இவர் பேசின விடயங்களை மக்கள் செல்வன் அவர்களை டேக் பண்ணி விஜய் டிவியை டேக் பண்ணி போடுங்க. என்னையா உங்களை பத்தி அசிங்கமா பேசலாம், இப்படிப்பட்ட நபரை விட்டு வச்சிருக்கீங்க, தெலுங்குல இப்படி ஒருத்தன் பேசினா அவனை வெளியில் அனுப்பிட்டாங்க, அப்படியான விடயங்களை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க. இப்ப ராயனை விட்டு வச்சா இனி வர்ற எல்லாருமே ஒருத்தருடைய திறமையை அசிங்கமா பேசுவாங்க, அந்த ஷோ அசிங்கமா பேசுவாங்க. ராயனுக்கு கொடுக்க போற தண்டனை இனிமேல்
யாருமே இப்படி பேசாம இருக்கிறதுக்கு ஒரு பாடமா இருக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. மக்களை, ஒரு பிக் பாஸ் ரசிக்கிற ஒருத்தனாக என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் முத்துக்குமரன் அவர்கள் அனைத்தும் பண்ணித்தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்காரு, வெறும் பேச்சை மட்டும் வச்சு இல்ல. முத்துக்குமரன் மட்டும்தான் இங்க வீட்டுல பேசுறாருன்னா இல்ல, அவரை விட அதிகமா ஜாக்லின் பேசுறாங்க. இதை சேது அண்ணா அவர்களே சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த ராயனே நீங்க அழகா பாயிண்டா பேசுறீங்க அப்படின்னு வீக்கெண்ட்ல சேது அண்ணா கூட சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் இவனோட அறிவுக்கு கண்ணுக்கு தெரியலன்னா அந்த அளவுக்கு முத்துக்குமரன் மீது இவனுக்கு இருக்கின்ற வன்மம், பொறாமை, அது மட்டும்தான் காரணம். சரிங்களா? இப்படிப்பட்ட நபர்கள் எங்க போனாலும் உருப்பிட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசனுக்கு ராயன் யாருக்காவது பிஆர் வேலை பண்ணுவாரு. பார்க்கலாம், பார்க்கத்தானே போறோம். ஸோ மக்களை, நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.